How car battery works. இந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு பேட்டரியில் 2 டெர்மினல் இருக்கும். அந்த 2 டெர்மினல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலில் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி நமக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ஸ்லாம் போகும். இப்போ கீழே இருக்கிற அனிமேஷன் வீடியோ பாருங்களேன், நெகட்டிவ்லேருந்து கிளம்பி ஃபுல்லாக வந்து பாசிட்டிவில் போயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரி வந்து ஓவரால் கொஞ்சம் வீக்காக இருக்கும். தென் இந்த பேட்டரி வந்து காரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சார்ஜிங் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவில் பாசிட்டிவில் போய் இருந்துச்சு பார்த்திங்களா எலக்ட்ரான்ஸ், அது ஃபுல்லாக மறுபடியும் நமக்கு வந்து நெகட்டிவில் போய் ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸை வந்து சார்ஜிங் சொல்லுவோம். தென் இன்சைட் த பேட்டரி பின்னாடி ஒரு அனிமேஷன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பேட்டரியோட மேல் பிளாஸ்டிக் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக ஷீட்ஸும்பாங்க. இந்த ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இப்போ பேட்டரி 2 ரிமோட்குள்ளே போடுறோம்னா அந்த 2 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் உள்ளே வந்து 6 செல் இருக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில். இதில் வந்து அந்த பாசிட்டிவ் டெர்மினலோட எண்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட ஷீட்ஸும் போய் கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவோட ஷீட்ஸ் போய் கனெக்ட் ஆகிருக்கும்.